விஜய் வந்து பிரச்சாரத்தில் இருக்காரு, அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது புதிய தமிழகம் இன்னும் தேர்தலுக்கு வந்து இன்னும் 8 மாதத்துக்கு மேலே இருக்குதுங்க. அதனால் கூட்டணி குறித்து நாங்கள் வந்து 2026 ஜனவரி 7 புதிய தமிழகம் கட்சியினுடைய 7வது மாநில மாநாடு மதுரையில் நடைபெறுகிறது. அந்த மாநாட்டில் தான் வந்து எங்களுடைய கூட்டணி குறித்து நாங்கள் வந்து அறிவிப்போம். அதுவரையிலும் நாங்கள் கிராமந்தோறும் மாநாட்டுக்கான ஆயத்த பணிகள், அதே போல் 2026க்கான சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரைகளை தொடர்ந்து செய்து கட்சியை வந்து வலுப்படுத்திட்டு இருக்கிறோம். ஸோ கூட்டணி என்பதை பற்றியான ஒரு முடிவு அப்படிங்கிறது 2026 ஜனவரியில் தான் இருக்குமே தவிர அதுக்கு முன்பாக இருக்காது. அவரோட கருத்து எங்கள் தலைமையில் அமைகிற கூட்டணி வருகிறவர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு சொல்றாங்க. புதிய தமிழகம் இதைத்தான் வந்து வலியுறுத்திட்டு இருக்கிறீங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அதனாலதான் நாங்க நீங்க கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு. அதாவதுங்க, தமிழ்நாட்டில் கடந்த 1967க்கு பிறகு திமுக அண்ணா திமுக மாறி மாறி ஆட்சியில் இருக்கிறார். ஆனால் ஏழை மக்கள் ஏழைகளாக இருக்கிறார், நிலமற்ற மக்கள் நிலமற்றவர்களாக இருக்கிறார். வசதி படைத்தவர்களுக்கும் ஏழை மக்களுக்குமான இடைவெளி என்றுமில்லாத அளவுக்கு மிக அதிகரித்து வருகிறது. 5 ஆண்டுக்கு ஒரு முறை புதிய புதிய வாக்குறுதிகளை கொடுத்து இவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். அந்த வாக்குறுதிகள் இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றி அமைப்பதாக தெரியவில்லை. இவர்கள் அதாவது புதிய புதிய தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே ஊராட்சி மன்ற தலைவர்கள், அமைச்சர் பெருமக்கள் அவர்களெல்லாம் புதிய ஜமீன்களாக குட்டி ராஜாக்களாக உருவாகிறார். ஆனால் ஏழை மக்களுடைய கஷ்டமும் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறது. அந்த மக்களுடைய அதேபோல் படித்த இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் போயிடுச்சு. மாணவருடைய கல்வி கடன் ரத்து செய்கிறாங்க, அது செய்யலை. ஸோ அரசு ஊழியர்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறீங்க. போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு வந்து பழைய ஓய்வு திட்டம் அறிவிச்சிருந்தாங்க, அது கொடுக்கல. அவங்களுக்கு டிஏ கொடுக்கறது, அது கொடுக்கல. அடுத்து வந்து பல துறைகளில் வந்து தனியார் மயமாக்கிட்டு வர்றாங்க, அவுட் சோர்சிங் விடுறாங்க. ஸோ இப்படி வந்து நாளுக்கு நாள் தமிழ்நாட்டில் ஏழைகளுடைய எண்ணிக்கை மிக அதிகரித்து வருகிறது. அதில் திமுக அண்ணா திமுக 2 கட்சிகளுமே ஆட்சிக்கு வரபோது இனிக்கக்கூடிய வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள். வந்த பிறகு அது முழுக்க எட்டிக்காயை போல கசக்கூடிய அளவுக்கு ஆயிடுதுங்க. ஸோ அதனால் ஒரு மாற்றம் வரணும். அதில் வந்து இன்னும் சொல்லப்போனால் அனைத்து மக்களுக்குமான ஒரு ஆட்சி அமையணும் அப்படின்னு சொன்னால் அது கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமையணும். அதுதான் வந்து புதிய தமிழகம் கட்சியினுடைய நிலைப்பாடு. கூட்டணி ஆட்சி வந்தால் மட்டும்தான் இந்த ஒற்றை கட்சி ஆட்சி முறை, சர்வாதிகார ஆட்சி முறை, ஊழல் ஆட்சி முறை, கனிவள கொள்ளல் ஆட்சி முறை இவர்களுக்கெல்லாம் முடிவுக்கு வரும். எல்லா மக்களுக்கும் சமத்துவம் என்பது வந்து வார்த்தையால் இல்லாமல் நடைமுறைக்கு வரும். அதனால் வந்து நாங்கள் புதிய தமிழகம் கட்சியை பொறுத்த மட்டும் 2026 கூட்டணி ஆட்சி தான் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அதுக்கு எந்த அரசியல் கட்சி அது வந்து முழுமையாக உடன்படுகிறதோ அதில் வந்து அதுதான் வந்து எங்களுடைய முதல் நோக்கமாக இருக்குது, அவங்களோட இடம் செயல்படுறது. ஆனாலும் இதில் வந்து தமிழ்நாட்டில் பல்வேறு அரசியல் கட்சிகள் இருக்கிறது, பல்வேறு அணிகள் இருக்கிறது. யார் எந்த அளவுக்கு வலிவோடு இருக்கிறாங்க, யாரால் தமிழ்நாட்டில் வந்து ஒரு உண்மையான மாற்றத்தை கொண்டு வர முடியும்? ஏன்னா இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் அவர்கள் வந்து பழமையில் ஊறி ஜாதிவாதிகளாக்குறாங்க அல்லது மதவாதிகளாக்குறாங்க, புதிய ஜமீன்களாக உருவாயிருக்கிறாங்க. அதனால் தமிழ்நாட்டில் ஜாதி ஏற்றத்தாழ்வற்ற பொருளாதார ஏற்றத்தாழ்வற்ற ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு யார் அதுக்கு வந்து சரியாக முன் வருவார்களோ அவர்களோடு இணைந்து செயல்படுவதற்கு புதிய தமிழகம் தயாராக இருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியை உருவாக்கிட்டு 10-20 வருடங்களாக திரைத்துறையில் வந்த விஜய் அவர்கள் இப்பொழுதுதான் இன்றுதான் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கியிருக்கிறார். அவர் இன்னும் நாங்கள் இந்த மாதம் காலம் சென்ற பிறகுதான் வந்து அவர் வந்து எந்த அளவுக்கு தன்னுடைய ரசிகர் பெருமக்களை அவர் எப்படி வாக்காளர்களாக மாற்றுகிறார், அது எந்த அளவுக்கு கிராஸ் ரூட்டில் அடிமட்ட வரையிலும் போகுது அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் ஆய்ந்து கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு அதுக்கு பிறகு தெளிவான ஒரு முடிவு எடுப்போம். ஆனால் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற அவருடைய கருத்துங்கிறது முழுக்க வரவேற்கக்கூடியது. தமிழ்நாட்டுக்கு அது மிகவும் தேவையானது. அப்படிங்க. எல்லா கட்சியுமே தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம்.
நம்ம நீ புதிய வந்து இனி 3 மாசம் கழிச்சு தான் ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்க. 3 மாசம் கழிச்சு இல்லை சார், மாநாடுலாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம தேர்தல் கூட்டணி தேர்தல் பிரச்சாரம் நான் பண்ணிட்டே இருக்கிறோமே. நாங்கள் தேர்தல் பிரச்சாரம் தொடர்ந்து நாங்கள் வந்து 6 மாத காலமாக எல்லா கிராமத்தோறும் செஞ்சுட்டு இருக்கிறோம். தேர்தல் கூட்டணி என்னங்கிறது மாநாட்டில் இருக்கு. அதே மாதிரி தாவேக வந்து எல்லா இடத்துலையும் பிரச்சாரத்துக்கு போறாங்க, அந்த பிரச்சாரத்துக்கான அனுமதி கூட மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க தாவேக கட்சியில. அதாவது புதுசா ஒரு அரசியல் கட்சி வருது, அதுல இன்னும் அரசியல் பொது வாழ்வு வந்து எந்த விதத்திலும் பக்குவம் இல்லாதவர்கள் நிறைய பேர் அதில் வருவாங்க. அதனால அவர்களை வந்து ஆரம்பத்திலேயே பல கட்டுப்பாடுகளை போட்டு முடக்க நினைக்கக்கூடாது. அது மாதிரி வந்து ஒரு கட்சி வருது அப்படின்னா அதுக்கு வந்து மீண்டும் மீண்டும் இது மாதிரி அடக்குனா அவங்க மீண்டும் அவங்களுடைய வளர்ச்சி அதிகமாக தவிர அது குறையாது. அவங்க இன்னொரு கருத்து இன்னைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது பெண்களுக்கு எல்லாருக்கும் 1000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து அதை வந்து ஒரு சிலருக்கு தான் கொடுக்குறீங்க. பெண்களுக்கு இலவச பயணம்னு சொல்லிட்டு அதை ஓசின்னு வந்து அவங்க அர்ச்சனைப்படுறீங்க. இந்த இதை எப்படி அந்த மாதிரி ஒரு கருத்து வைக்கிறாரு. திமுக மீதான ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்கல, ஆனா வண்டியில இலவச பயணம் சொல்லிட்டு அவங்க ஓசின்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க. இதுக்கு நீங்க கொடுக்காம இருந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு இப்போ எல்லாருமே வந்து இப்போ எஜமானர்கள் ஆயிட்டாங்க, எல்லாருமே ஜமீன் ஆயிட்டாங்க. அப்புறம் அவங்களுடைய அதாவது வாழ்நிலை எண்ணங்களை தீர்மானிக்கும்னு ஒன்று உண்டுங்க. அவர்கள் இருந்த வாழ்நிலையெல்லாம் மறந்துட்டு இப்போ வந்து பணங்கள் சேர்ந்தவுடன் அதிகாரம் வந்தவுடனே மற்றவர்களை தாழ்வாக பார்க்கக்கூடிய பார்வைகள் அவரிடத்துல வருது. அதனால் அதை அவர் சுட்டி காட்டுறார். திமுக கூட்டணியை வந்து வெல்ற அளவுக்கு விஜய்கிட்ட வந்து பலம் கிடையாது அப்படின்னு திருவாமலை அவ்வளவு பெரிய பலம் வாய்ந்த கட்சியா பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இருக்குதா அப்படி நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது உங்களுக்கு வந்து ஒரு பழைய கோட்டை சரிஞ்சு விலகுறதுன்னு தெரியாது, யாருக்கும் தெரியாது. அவங்க வந்து இப்போ வேறு இல்லாத இது மேலே உட்காந்துக்கிறாங்க. எல்லாம் தொப்புன்னு விலகுற போதும் தெரியும். அது நான் அது சொல்ல, நான் வந்து அது மேலே உட்காந்துக்கிறது, அது மேலே உட்காந்துக்கிறாங்க. அது எப்போ வேணாலும் இந்த பக்கம் விழுகலாம், அந்த பக்கம் விழுகலாம், அப்படியே கீழே விழுகலாம். அது விழுந்து வரதும் தெரியும். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.